இது சனிக்கிழமை காலையில தான். சனிக்கிழமைனாலே தூக்கம் எங்க இருந்து தான் வரும்னு தெரியாது. எப்படியோ தூங்கி அன்னைக்கு நாளையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வழக்கம் போல காஃபி வச்சு குடிக்கணும் போல இருந்ததுன்னு சொல்லிட்டு பாலை காய வச்சுட்டு மீதி பாலை எடுத்து ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்பதான் ஈவினிங் வச்சு குடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. பெங்களூர்ல இப்ப நடக்கிற இன்சிடென்ட்டை பார்த்தா பயமா தான் இருக்குது. ஆனா வேற வழி இல்ல. கதவை திறந்தாலும் பயமா இருக்குது. தனியா போனாலும் பயமா இருக்குது. யாரப்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்தாங்கனாலே சும்மா அள்ளு விடுது. பேர் தெரியாத ஊடு, பேர் தெரியாத இடங்கிற கணக்கா நமக்கு வந்து பெங்களூரு 1000 தான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் மாதிரி வராது. யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. இந்த பெங்களூர் இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் பப்பா சொல்றதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழணுங்க. பணத்தாசை பிடிச்சிட்டு இருந்தா கடைசியில ஒண்ணுமே மிஞ்சாது அப்படிங்கிற கதையா இருக்குது இதோட இறுதி முடிவு. எனக்கெல்லாம் ரொம்ப வந்து பிரமிப்பா இருந்துச்சுங்க. நம்மளோட பாதையை தேர்ந்தெடுக்கிறதே நம்ம தான். அதை வந்து கரெக்டாக தெளிவாக யோசிச்சு தேர்ந்தெடுக்கணுங்க. ஒன்ஸ் தேர்ந்தெடுத்துட்டா அதுக்கப்புறம் தப்பான முடிவாக இருந்தால் இப்படித்தான் போய் முடியும்னு